Hello friends, welcome to Meera Mind Voice, Day 58 in Big Boss House. நாளைக்கு டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்காக இன்றைக்கே ப்ரப்போக்கல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்க போகிற டாஸ்கில் ஒருத்தர் மோதிக்கணும் முட்டிக்கணுங்கிறதுக்காக டாஸ்க் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது மட்டுமே இன்றைய வேலை. அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 hour ஆரம்பித்தது நைட்டு 12:40 அன்ஷிதாவும் ஆனந்தியும் பேசிகிட்ருக்காங்க. அதாவது தர்ஷிகா இந்த ஷாப்பிங் டாஸ்க் பண்ணாங்க இல்லையா, அதை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அன்ஷிதா சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே சொல்லலை, விஷாலுக்கு பதிலாக ஜாக்கு போயிருந்தா இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாமேன்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னோடனே ஆனந்தி சொல்கிறாங்க, அவங்க ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னுட்டு இந்த பேச்சு முடிச்சுட்டு, ஏன்னா தர்ஷிகாவுக்கு விஷால் கூட வேறு யார் பேசினாலுமே பிடிக்கலையாம், அந்த மாதிரியான ஒரு போர்ட்ரே பண்ணுறாங்க. அடுத்தது விஷாலும் ஆனந்தியும் சொல்கிறாங்க, அன்ஷிதாவை வா எங்கள் ரூமுக்கே தூங்க அப்படிங்கிறாங்க. அன்ஷிதா சொல்கிறாங்க, நோ நோ நோ, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. அடுத்தது மார்னிங் இது முடியுது, பாட்டு முடியுது. பாட்டு முடிஞ்சு மார்னிங் ஆக்டிவிட்டி, வேலையே செய்கிறாங்க, வேலை மட்டுமே செய்கிறாங்க, வேலை செய்கிறதா காமிச்சுக்கிறாங்க, வேலை எதுவுமே செய்யலை. இந்த வீட்டில் யார் யார் என்னென்ன அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு தர்ஷிகா பவித்ரா வேலை மட்டும்தான் செய்கிறாங்க, ரயான் வேலை செய்கிறதா காமிச்சுக்கிறாரு, வேற ராணவ் வேலையே செய்யலை அப்படிங்கிறாங்க. அடுத்தது பவித்ரா அந்த வேலைங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இப்பயே ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க வேலையை. முத்து வேலை மட்டுமே செய்கிறாராம், மஞ்சரி இவர் செய்கிற வேலையை அப்படியே பிடிச்சிட்டு வேலை செய்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்களாம், ரஞ்சித் வேலையே எதுவுமே செய்யலையாம். அடுத்தது சௌந்தர்யா பவித்ரா வேலை செய்கிறாங்க, மஞ்சரி வேலை செய்கிறதில்ல, சாச்சனா மஞ்சரி வேலை செய்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க, சாச்சனா வேலை செய்கிறதில்ல. விஷால் சத்யா வேலையே செஞ்சிட்ருக்காராம், அருண் வேலை செய்கிற மாதிரி அவர் செய்கிற வேலையை எடுத்து காமிக்கிறாராம் எல்லாருக்கும், ராணவ் வேலையே செய்கிறதில்ல. மஞ்சரி பவித்ரா வேலை செய்கிறாங்க, சௌந்தர்யா வேலை செய்கிறது எல்லாத்தையும் நான் வேலை செய்கிறேன் பாருன்னு எல்லாருக்கும் காமிச்சிக்கிறாங்க. ராணவ் அண்ட் ஆனந்தி 2 பேருமே வேலை செய்கிறதில்ல அப்படின்னு போட்டாங்க. அடுத்தது அருண் ரஞ்சித் வேலை மட்டுமே செய்கிறாரு, ரஞ்சித் எவ்வளோ வேலை செய்கிறாருங்க இந்த வீட்டுக்குள்ளே. அடுத்தது வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது சௌந்தர்யா, வேலையே செய்யாதவர் சாச்சனா அப்படின்னுட்டு. அடுத்தாப்பில் ரயான் பேசிகிட்ருக்காரு, ரயானை பற்றி சத்யாவும் தர்ஷிகாவும் பேசிகிட்ருக்காங்க. இந்த பையன் ரயான் ஒரு ஷெல்லுக்குள்ளேயே இருக்கான்ப்பா அப்படின்னோடனே, ஆமாம் அவனுக்கு நிறைய காட்ஸ் இருக்காங்க, அதாவது ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அப்படிங்கிறாங்க தர்ஷிகா. அவன் ரொம்ப பேம்பர்டு கிட்டுப்பா, அப்படி தான் இருக்கான், அவன் வந்தானா வெளியில் அவங்க 2 பேர் இதுலேருந்து வெளில வந்தானா நல்லா விளையாடுவான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும்போதே அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிடுறாங்க. அதாவது இது கவனமாக புத்திசாலித்தனமாக விளையாடுங்க, இது பின்னாடி பல விஷயங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வீட்டில் பிரச்சனைகளின் ஆரம்பமாக இல்லாமல், அதாவது அன்பை மட்டுமே வெளிப்படுத்துகிற மாதிரி, அவங்க எந்த பிரச்சனையிலையும் உள்ளே போகாமல் தன்னை ஒரு அன்பின் உருவமாக கோவத்தை வெளிப்படுத்தாமல் காண்பிப்பவர். நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த கோவத்தை வெளிப்படுத்தாமல் வேறு முகம் காண்பிப்பவர்ங்கிற மாதிரி நல்லா சூப்பராக படித்தாங்க மஞ்சரி அந்த லெட்டரை டீட்டெயிலாக. அதை ஹவுஸ்மேட்ஸ் அவங்க அன்பானவர், அன்பின் வெளிப்பாடு இருக்கிறவர்னு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி
இந்த வீட்டில் தான் எல்லாருமே அன்பின் வெளிப்பாடு தானே, எல்லாருமே சமயம் பார்த்துட்ருக்காங்க, யாரை எந்த நிமிஷம் கடிக்கலாம் கொதறலான்னுட்டு எல்லாருமே ஒரு முகமூடி போட்டுட்டு தான் அலையிறாங்க. யாருமே அவங்களுடைய சுயமான முகத்தை வெளியில் காண்பிக்கிறதே இல்லை. காலங்கர்த்தால் விஷாலுக்கும் அருணுக்கும் கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அதனால் அவங்க பிரச்சனையாக இல்லாமல் ஜோக்காக பேசி, காலம்பரை எனக்கு பால் வேணாம்ப்பா, அதை எடுத்து வச்சுருங்க, நான் சாயங்காலமாக சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். அது இந்த வீட்டில் என்னன்னே புரியலிங்க. எனக்கு சீனி இல்லைன்னா 1 ஸ்பூன் சீனி நான் சேர்த்து வச்சு 2 நாள் கழித்து 2 ஸ்பூனாக வாங்கிக்கிறேன். எனக்கு பால் சேர்த்து வச்சு நான் 2 கப்பாக வாங்கிக்கிறேன். ஒரு வீட்டில் இப்படியா பண்ணுவாங்க? ஒருத்தர் சாப்பிடல இந்த வேலைன்னா சாப்பிடல, அடுத்தவனுக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவன் அதை சாப்பிடுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிடைக்கலன்னா கிடைக்கல. ஆனால் இவங்க பங்குலெல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த டாஸ்க் ஆரம்பித்தது இதில் ஃபஸ்ட்டு ரஞ்சித் அவரால் எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்கல. அவர் எந்த பிரச்சனைக்கும் காரணமாகவும் இல்லாமல் தன்னை ஒரு அன்பின் உருவமாக காட்டிக்கிறார், எல்லாத்துலேருந்து ஒதுங்கி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டெடுப்பு பண்ணாங்க. எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. 2வது இடத்துக்கு சத்யாவை சொன்னாங்க. அவன் எந்த கலகத்துலேயும் கலந்துக்காமல் ஒதுங்கி போகிறவர், இது என் பிரச்சனை இல்லைன்னு எண்ணிண்டு போயிடுவார் அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக இந்த டாஸ்கினுடைய மெயின் இதுவே ஒரு முகமூடி போட்டுட்டு தன் கோவத்தை வெளிக்காட்டாதவங்க யாருங்கிறது. ஆனால் இவங்க யார் அன்பின் உருவங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணின உடனே இதில் செகண்ட் பிளேஸு ஓட்டு போட்டு பண்ணும்போது அன்ஷிதாவுக்கு வந்துருச்சு. அன்ஷிதா ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக அதை, பிகாஸ் அவங்க டாஸ்க்கை புரிஞ்சுக்கல. 3rd பிளேஸ் சத்யாவுக்கு கொடுத்து 4th பிளேஸ்க்கு ஓட்டிங் ஆரம்பிக்கும் போது தான் அன்ஷிதாவுக்கு புரிய ஆரம்பிக்குது, இதில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்குது, இவங்க ஏதோ பொடி வச்சு பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. அப்புறம் தான் கேட்குறாங்க, நீங்கள் ஓட்டு போட்டு, நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு இது கொடுப்பீங்கன்னா நான் ஓட்டு போடுறவங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் எதுக்காக நான் ஓட்டு போடணும்? 10 பேர் இருக்கிற வீட்டில் 9 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா நீயும் கலந்துட்டு தாம்மா ஆகணும். அதே மாதிரி முத்து பேச ஆரம்பித்தாலே ஜாக்குக்கு அவர் சொல்கிற கருத்தை அப்போஸ் பண்ணுறது மட்டுமே வேலையாக இருக்குது. இந்த இது செலக்ட் பண்ணும்போது முத்து ரயான் பேரை ரொம்ப பின்னாடி தான் சொல்கிறாரு. ஆனால் முதல்ல 1-2 இடத்துல ஃபஸ்ட்டு ரஞ்சித்னு ஆரம்பித்தது ராணவ், அடுத்தது வேறு யாரோ ஆரம்பித்தாங்க. ரயான் பேரை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது சாச்சினா. ஆனால் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க தீபக் கிட்ட, அவன் ரயான் பேரை 4th ரவுண்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டான் 8 பேருக்கு பண்ணும்போது, முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம். இவங்க இப்படி பேசி பேசியே வெளியில் முத்துவை பெரிய ஆள் ஆக்குறாங்கங்கிற மாதிரி தோணுது. முத்து பேசினாலும் சரி, அதே மாதிரி மஞ்சரி வலுவில் போயும் மாட்டிக்கிறாங்க. ஆனால் மாட்டின்றதுலேருந்து வெளியில் வரவும் தெரியல, அனாவசியத்துக்கு பேசுகிறாங்க. மற்றவங்களும் அவங்க பேச ஆரம்பித்தாலே அது அவசியமாக அனாவசியமாக இன்னும் இல்லாமல் அவங்கள போட்டு கடிச்சு கொதறாங்க. அது ரொம்ப நடக்குது வீட்டுக்குள்ளே. அடுத்தது 4th பிளேஸ்க்கு ஆனந்தியை செலக்ட் பண்ணாங்க. 5th பிளேஸு விஷால், 6th பிளேஸ் பவித்ரா, 7th பிளேஸு ரயான், 8th பிளேஸ் ஜெஃப்ரிக்கு வரும்போது அருணா ஜெஃப்ரியான்னு ஒரு கலக்கம் இருந்து அப்புறம் ஜெஃப்ரி அப்படின்னாங்க. இதுக்கு ஜாக் சொன்ன விளக்கம் என்னென்னா, ரயான் மட்டும் தனியாக அந்த கும்பலில் மாட்டிப்பான், எதுவாக இருந்தாலும் சரி ஜெஃப்ரி இருந்தால் அவன் சேஃபாக இருப்பான். நீ யாருமா ரயானை சேவ் பண்ணுறதுக்கு? நீ ஒரு 4 வாரம் கழித்து வந்த அந்த பையன் தனியாக இங்கே விளையாட வந்திருக்கான். அதுதான் கோவா கேங் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம்தான் தெரிய வருது, எல்லாருக்கும் தலையில் ஒரு மலர் கிரீடம் வைக்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ ப்ரெப் ஒர்க் ஃபார் ஏஞ்சல் அண்ட் டிமன்ஸ். அது இவங்க என்ன சொல்கிறாங்க, டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸோடைய கேம் அப்படின்னுட்டு. உடனே எல்லோரும் இந்த கேமை பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தது இது பண்ண சொல்கிறாங்க, டெவில் செலெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. டெவில் செலெக்ஷன் பண்ண சொல்கிறதுல அப்படியே வெளியில் அவங்க வன்மத்தை கக்குறாங்க பாருங்கள். கோவா கேங் உட்காந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. அடுத்தது ஜாக் அதான் முத்துவை அக்யூஸ் பண்ணுறாங்க, 4th பிளேஸ்ன்னு சொன்னான். ஆனால் அவன் சொல்லலை, முத்து சொல்லலை. கோவா கேங் ரூல்ஸ் போடுறாங்க. இந்த ரஞ்சித் கோவா கேங்கோட ஜாயின் ஆகிட்டார். அடுத்தது கோவா கேங்கில் ஜாயின் ஆகிறதுக்கு இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்காரு அருண். ஏன்னா கோவா கேங்னு சொன்னாலே வெளியிலேருந்து கிளாப்ஸ் நிறைய வருது. அதுக்காக கோவா கேங் ரூல்ஸு,
டெய்லி நைட்டு சாங் பாடணும், எல்லோரும் குரூப் ஹக் கொடுத்துட்டு உட்காந்து அன்னன்னியான அவங்களுடைய பிரச்சனைகளை பேசி சால்வ் பண்ணிக்கிட்டு தூங்க போகணும் அப்படின்னுட்டு. அடுத்தாப்பில் கோவா கேங்கினுடைய மெம்பர்ஸை மற்றவங்களுக்கு எழுத்தாப்பில் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இதில் வந்து ரஞ்சித் சாரும் இணைஞ்சு அவங்க எல்லோரும் பாட்டு பாடி அதை இது பண்ணிடுறாங்க. வெளியில் வந்து பார்த்தா செட்டு போட்டாச்சு, ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸ். ஈவினிங் இது லெட்டர் வருது, வீக்லி டாஸ்க்கு டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ். 8 ஏஞ்சல் இருக்காங்க, மிச்சம் இருக்கிற 9 பேரும் டெவில்ஸ். நாங்கள் இது பண்ணலை, நீங்களாவே தான் வீட்டில் இருக்கிறவங்களே தான் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க, இப்படின்னா நம்ம அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கலாமே, முத்து தான் ஃபஸ்ட்டு அங்கே போகணும், ஜாக்லின் போகணும், அவங்க போகணும், இவங்க போகணும். ஏன்னா டெவில்ஸ் எல்லாரையும் டெவில்ஸ் எல்லாரும் ஏஞ்சல்ஸை வந்து உடைக்கணும், அவங்களுடைய சுய மூஞ்சியை கொண்டு வரணும், இவங்களோடது வெளில வராமல் போயிடுமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போயிட்டுருக்கு. இதில் பிக் பாஸ் சொல்கிறாரு, டெவில் ஷுட் பிரேக் ஏஞ்சல்ஸ், அவங்களுடைய இதை உடைச்சி அவங்களுடைய சுயரூபத்தை கொண்டு வரணும். ஆனால் ஏஞ்சல்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே பிரேக்கே ஆகாமல் ஏஞ்சலாகவே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இதில் தான் தெரியும் உங்களுடைய சுயரூபம் அப்படின்னுட்டு. இனிமே தான் சேர்த்து வச்சு வாங்கக்கூடாது ரேஷனை அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதாவது சாச்சினா பொண்ணு போய் தர்ஷிகா கிட்ட, நான் காலம்பரே சுகர் வாங்கலை, நான் இப்போ 1 ஸ்பூனாக எடுத்துக்கவா? ரயான் சுகர் போட்டுட்ருக்காரு, அதனால தான் இந்த கேள்வி வருது. ஜாக்லின் பால் வாங்கியிருக்காங்க. சாச்சனா பொண்ணு கேட்குது தர்ஷிகா கிட்ட, நீங்களும் தான் பாலை சேர்த்து வாங்கினீங்களே, சேர்த்து வாங்கி தானே பாயசம் பண்ணீங்க, பாயசம் பண்ணது எல்லாரும் குடித்தாங்க, தர்ஷிகா மட்டும் குடிக்கல. இதில் நடுப்புற மஞ்சரி வந்து இந்த வாரம் தயிர் எடுக்கலை, நான் பாலே குடிக்க மாட்டேன், எனக்கான ஒரு கப்பு பாலை கொடுங்க, நான் சொட்டு அதை இது பண்ணி தயிராக்கி நான் தயிராக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு உடனே சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் பின்னாடியிலேருந்து கமெண்ட்ஸு, அதுக்கான ஒரு இது நக்கல். அதுவும் இன்றைக்கி சௌந்தர்யா பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம். ரொம்ப பேன்னு கத்தி, நாய் குறைக்கிற மாதிரி கத்தி, மஞ்சரியை நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க, ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாக கார்னர் பண்ணாதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணாங்கன்னா பெரியவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? இதை ஏன் விஜய் சேதுபதி கண்டிக்க மாட்டேங்கிறார்? சௌந்தர்யாவோட கொட்டம் இது ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஜாக்லின் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க சௌந்தர்யா இப்படி பண்ணாதன்னுட்டு, ஆனால் திரும்ப மஞ்சரி வந்து பேசும்போது அவங்களும் மஞ்சரி கிட்ட பேசுகிறாங்களே தவிர சௌந்தர்யாவை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அடுத்தது இந்த இதுக்கு வந்து ரேங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 9 பேரையும் அன்ஷிதா வந்து அவங்களுடைய வன்மத்தை அத்தனை அப்படியே அட்டி வயத்துலேருந்து, அதுவும் அன்ஷிதா பேசும்போது ஸ்வீட்டாக பேசியிருந்தாங்கன்னா ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, அட்டி வயத்துலேருந்து அந்த ஆங்காரம் அத்தனையும் கொண்டு வரும்போது அப்படியே மஞ்சரியவையும் முத்துவையும் வச்சு செய்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே ஃபுல் நெகட்டிவ், ஃபுல் வெஞ்சன்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தால் கூட அதில் ஒரு நெகட்டிவிட்டி கண்டுபிடிச்சி போய் பேசுவாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள போட்டு குத்துன்னு குத்தி அவங்க வந்து பயங்கர டெவில் அப்படின்னு சொல்லி. முத்து வந்து எப்படி தெரியுமாவா, மற்றவங்க மண்டையை ஓப்பன் பண்ணி கையை விட்டு அவங்கள குழப்பி அவங்கள வந்து தான் நினச்சதை செய்ய வைக்கிறவர். இந்த அளவுக்கெல்லாம் பேசினீங்கன்னா உங்கள் பேர் தாங்க வெளியில் டேமேஜ் ஆகும், நீங்கள் தாங்க ரொம்ப பேசப்படுவீங்க. இது இவ்வளோ வன்மம் தேவையில்லாதது. எதுக்காக இவ்வளோ வன்மம், இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? எல்லாரும் பேகேஜை வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. அடுத்தது ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ரஞ்சித் வந்து பேசினது ஹிலாரியஸாக, அதே சமயம் எல்லாரையும் கூத்துறா மாதிரியும் இருந்தது. முத்துவை வந்து கேம்னே மண்டையில் மொத்தத்தையும் வச்சுட்டு அந்த கேமுக்காக எதையும் பண்ணுவான், மற்றவங்களை எதுவும் பண்ண வைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தது தீபக் அண்ட் சாச்சனா வந்து எப்படின்னாக்க வாங்கன்னு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் தண்டவாளத்துலேயே இறங்கி போய் நின்று கூப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு அவசரம் கொடுக்க அப்படின்னுட்டு. மஞ்சரி வந்து கார்ப்பரேட் பேய்,
ரொம்ப நாகரீகமாக பண்ணுவாங்க. மஞ்சரி ஒரு இடத்துல இருந்தால் அங்கே பிரச்சனை இருக்கணும், இல்லைன்னா ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல மஞ்சரி போய் நின்றுடுவாங்க அப்படின்னு நல்ல மஞ்சரியை ஒரு குத்தினார். அதே மாதிரி தர்ஷிகாவை வச்சார் பாருங்கள். கன்னிங்கான பேய், வெளியில் கூட காட்டாது, சுட சுட கொடுத்துரும், அந்த கண்ணாலேயே வச்சு செஞ்சிடும் எல்லாரையும். எத்தனை நாள் கேரி பண்ணி வச்சதை அந்த நாமினேஷன் போது வச்சு எழுத்தாப்புல எப்படி கொடுத்த நீ அப்படின்னுட்டு. ராணவ டயப்பர் வாங்கிறது மட்டும்தாண்டா பேலன்ஸ் அப்படின்னுட்டு ஆனந்தி ஏன்னு ஆரம்பித்தார். அவங்க ஏஞ்சல்ப்பா, உங்கள் செட்டு இந்த இதுக்கு வராது அப்படின்னு எல்லாரும் உடனே கூவினோடனே ஓகே ஓகே ஓகே. இதுலேருந்து தெரியுது அவர் எல்லாரை பற்றியும் எந்தெந்த மாதிரி ஒப்பீனியன் வச்சுருக்கார் அப்படிங்கிறது. பிக்பாஸே கூப்பிட்டு ரசிக்கும்படி இருந்தது ரஞ்சித். ஆனால் நீங்கள் இதை பண்ணுறத பார்க்குறதுக்கு மக்களுக்கு 60 நாள் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு பாராட்டின உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ரஞ்சித். ரேங்கிங்கில் ஆஸ் யூஷுவல், அதாவது டெவில்ஸில் நம்பர் 1 டெவில் மஞ்சரி, 2nd ஜாக்கு, 3rd முத்து, 4th தீபக், 5th சௌந்தர்யா, 6th சாச்சனா, 7th அருண், 8th தர்ஷிகா, 9th ராணவ். ஹார்ம்லெஸ் பேய் அப்படின்னு விட்டுட்டாங்க பாவம். அடுத்தது வெளியில் உட்காந்து ஆனந்தி, சாச்சனா, மஞ்சரி பேசிகிட்டு இருக்காங்க. ரஞ்சித் சார் இன்றைக்கி பேசினார் பாருங்க, இதுதான் உண்மையான சுயரூபம். அவர் எல்லா ஆல் டைம் அவருக்கு முத்து மேலே கோவம் வராமல் இல்லை, எல்லார் மேலேயும் கோவம் வருது. ஆனால் அத்தனையும் ஒரு சுகர் கோட்டடாகவே பேசிகிட்டு இருந்திருக்காரு. இன்றைக்கி தான் லைட்டாக ஓப்பன் ஆகியிருக்காரு. நாளைக்கு டாஸ்கில் முதல்ல உடைய போகிறது ரஞ்சித் தாங்கிற மாதிரி தோணுது நமக்கு. அந்தளவுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் ஜாக் கேமை ஜெஃப்ரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நீ உண்மையான ஏஞ்சலாக இருக்கணும்னா நான் ஒரு டெவிலாக இருந்து உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் நீ உடஞ்சிடாத. ஆனால் இவங்க நிச்சயம் ரயானையும் ஜெஃப்ரியும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எப்பேற்பட்ட டெவிலாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரையும் அப்படியே ஒரு மதர்லி இதில் அப்படியே காத்துட்டே தான் இருப்பாங்க. தட் வில் ஹேப்பன். அடுத்தாப்பில் இது காஸ்டியூம்ஸ் ராணவ் போய் எட்டி பார்க்க போனோன்னா சாச்சனா எட்டி பார்க்காத போ 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 அப்படின்னாங்க. கோடு இருந்த நேரத்தில் ஸ்டோரி இன்சார்ஜ் ஒருத்தர் இருந்தார், அவங்க மட்டும்தான் போகணும், வேறு யாரும் போகக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் இதை ஜெஃப்ரியும் சேர்ந்து இதுக்காக தான் நான் ஸ்டோரி இன்சார்ஜுன்னு ஒருத்தரை வச்சுருக்கேன், நான் கேப்டன், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், ஸோ நாங்கள் 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வருவோம், நீ எதுக்கு இதுக்கு உள்ளே வரேன்னு அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அதை பண்ணினாங்க. ராணவ் கேள்வி கேட்குறதுல தப்பு இல்லை. ஏன் நான் எட்டி பார்த்தா என்ன, எதுக்கு எல்லாத்தையும் என்னமோ சின்ன பசங்க மாதிரி மறைச்சு வச்சு நான் அப்புறமா கொண்டு காமிப்பேன், நீ போன்னு என்ன சர்ப்ரைஸ் வைக்கிறீங்களா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதில் தப்பு இல்லை. மிட்-நைட்டு 12:40க்கு மேலே உட்காந்து சாச்சனா அழுதுட்ருக்காங்க. தர்ஷிகா அவங்கள தேத்திட்ருக்காங்க. உடனே விஷாலி என்னடி ஆச்சுன்னு, இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுது, இந்த வீட்டில் யாருமே எங்கிட்ட பேசுறது இல்லையோ அப்படின்னோன்னா அருணும் எழுந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டார். உடனே விஷால் போய் அப்படியே ஒரு ஹக் பண்ணிவிட்டு சரி இங்கே வா அப்படின்னு அவங்க பெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே இவங்க சொல்கிறாங்க, இந்த பாரு நீங்கள் எல்லாரும் பாட்டு பாடினீங்க 5 பேராக சேர்ந்து, என்னை மட்டும் சேர்த்துக்கல. இந்த வீட்டில் நான் எல்லாருக்கும் ஃபேவரேட்டுன்னு நினச்சேன், நான் எல்லார் கூடயும் பேசுவேன், நீங்கள் யாரும் இது பண்ணாமல் என்னை ஒதுக்கி வைக்கிறதுனால தான் நான் அந்த முத்து கூடயும் அந்த மஞ்சரி கூடயும் சேர்ந்துருக்க வேண்டியதாக இருக்குது. மேடம் பிளான் பண்ணிட்டாங்க அவங்கக்கிட்டேருந்து வெளியில் வரணும், ஏன்னா அவங்க 2 பேரையும் எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. இந்த பொண்ணுக்கும் நல்லது தான், பிகாஸ் கார்னர் பண்ணாங்கன்னா இந்த பொண்ணால் இது பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கு ஃபேஸ் பண்ணிடுறாங்க. மஞ்சரியை எல்லாரும் போட்டு காய்ச்சுறாங்க, ஆனால் முத்துவக்கிட்ட அந்த அளவுக்கு ஹார்டாக இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஸோ முத்து எஸ்கேப் ஆகிடுறாரு. உடனே அருண் சொல்கிறாரு, நீ மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லாரோடையும் செட் ஆகிறவோ, எல்லா குரூப்போடையும் பேசிட்டு கலகலப்பாக இருக்கிறவோ, நீ இப்படியெல்லாம் உடையக்கூடாது. நானே தனியாக தான் இருக்கேன், என்னையே ஒதுக்கிட்டாங்க. விஷால் என்னையே ஒதுக்கிட்டாங்க, நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக தான் விளையாடுறோம், எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் காஸ்டியூம் வந்தாச்சு. நாளைக்கு காலம்புற மேக்கப் போட்ட உடனேயே அவங்க காஸ்டியூமில் டெவில்ஸாகவும் ஏஞ்சல்ஸாகவும் மாறி எல்லாரும் ரெடியாகி நம்மளை காய்ச்சின்னு காய்ச்ச போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ, நம்ம என்ன போகிறோமோ டாஸ்க்கை பார்த்தா தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
தேங்க்யூ.